மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 35 வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவர் அருமையா அவருடைய வேர்டை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். மார்னிங் டிவோஷன்ல நம்ம அதை பத்தி ஒரு பாட்டு தியானிச்சோம், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு. இப்பயும் ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுவார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. நல்ல கவனிங்க, வேர்டு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். வார்த்தை தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் வார்த்தை. அவர் ரெண்டுக்கும் மாற்றுதலே கிடையாது. நீங்க இயேசுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வார்த்தைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா பைபிள் அத்தாரிட்டி கொடுக்கும். நான் காலையில சொன்னேன், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அப்ப ரெண்டாவது அதுல இருக்கும் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3. பிதா, இயேசு அப்படின்னு சொல்லல, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா பைபிள் அட்ரஸ் கொடுக்கும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையில அவர் வல்லமை உள்ள தேவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் நீங்க 34 எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. இப்ப மோசே கற்பலகைகளை வாங்குறதுக்கு மலையின் மேல ஏறும்போது ஒரு மேகம் மலையை மூடிச்சு. அப்படின்னா 6 நாள் அது மேகம் அந்த மலையை மூடி இருந்துதான். யாத்ராகமம் 24:18 சொல்லும், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மாறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அப்படின்னா மோசே மலையின் மேல ஏறி போன 6 நாளுக்கும் ஒரு சத்தமும் இல்ல, ஒரு அட்ரஸும் இல்ல. எப்படின்னா ஒரு மேகம் மட்டும் மூடி இருக்குது. யோசிச்சு பார்த்தா நம்மளால இந்த பிரசங்கம் கேட்கிற அரை மணி நேரம் ஒரு இடத்துல நம்மளால இருக்க முடியல. அப்படியே கேட்டுட்டே நீங்க கிச்சனுக்கு போயிட்டு வந்துருவீங்க, கேட்டுட்டே வாசலுக்கு போயிட்டு வந்துருவீங்க. ஏன்னா நம்ம கால் எங்கேயுமே இருக்கிறது இல்ல. பட் ஆனா ஒரு மனுஷன் ஒரு 6 நாள் அங்க என்ன பார்க்கா இருக்கும், என்ன இருக்கும், ஒரு சத்தமும் இருக்காது, ஒரு மேகம் மட்டும் இருக்குதும். ஒரு 6 நாள் எந்த சத்தமும் இல்லையா. பைபிள் சொல்லுது யாத்ராகமம் 24:16 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். அப்படின்னா ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு 6 நாள் பேசவே இல்லை. அவருக்கு ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. 6 நாள் பேசாம 7ஆவது நாள் தான் மோசேட்ட, என்ன மோசே வந்துட்டியா? அப்ப மோசே, நான் 6 நாள் ஆச்சுங்க. இப்படி 6 நாள் உட்கார வச்சிருக்கீங்களே, எவ்வளவு பெரிய ஃபீலிங்கா இருக்கும். பட் ஆனா நல்ல கவனிங்க, தேவ பிரசன்னம் உங்களை மூடும் போது, தேவ அபிஷேகம் உங்களை மூடும் போது, பரிசுத்த ஆவியானருடைய மேகம் உங்க மேல வரும்போது 6 நாள் 6 நிமிஷம் மாதிரி இருக்கும். அது ஃபீல் பண்றவங்களுக்கு தெரியும். தேவ பிரசன்னத்துல, தேவ வல்லமையில, தேவ அபிஷேகத்துல அவருக்கு 6 நாள் ஒரு பெரிய இதாவே தெரியாது. அவர் பரலோகத்துல இயேசு அப்படி மகிமையில இருக்கிறதுனாலதான் அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குதான். பேதுரு சொல்லும் போது அவர் நிருபத்துல சொல்லுவாரு, நீர் 1000 வருஷத்தை ஒரு நாள் மாதிரி கவுண்ட் பண்றீங்க அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட பிரசன்னம் கம்மியா இருக்குது, நம்மள்ட்ட அந்த அபிஷேகம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு நாள் வாழ்றதே பெரிய விஷயம் பிரதர் அப்படின்னு சொல்ற மாதிரியா நம்மளுக்கு ஒரு நாள் போறது அவ்வளவு டஃபா இருக்குது. பட் ஆனா ஒரு மகிமையில இயேசு இருக்கிறதுனால, பிதாவினுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறதுனால, இன்னும் பிதாவினுடைய சாயல்ல இருக்கிறதுனாலதான் அவருக்கு 1000 வருஷமே ஒரு நாள் மாதிரி இருக்குது. அதுல ஒரு சின்ன பிரசன்ஸ மோசேக்கு கொண்டு மலையில கொடுத்தது போது 6 நாள் மோசேக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் 40 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. மட்டுமல்ல, இவங்க தப்பு பண்ணும்போது மறுபடியும் மனுஷன் 40 நாள் போய் உட்கார்றதுக்கு தயாரா இருக்கிறாருன்னா, அதுவும் பெரிய பார்ட்டிக்கு போல, சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாதுங்கிற ஒரு பெரிய காரியத்தை கையில எடுத்துட்டு 40 நாள் உட்காரணும். அப்படின்னா அதுக்கும் மோசே துணிறாருன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல கவனிங்க, அந்த பிரசன்ஸ் அப்படி, அந்த மேகம் அப்படி, அந்த வல்லமை அப்படிதான் கர்த்தர் அந்த பிரசன்ஸை வச்சிருக்கிறாரு, அந்த கிருபையை வச்சிருக்கிறாரு. அந்த அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் ஒரு விசை சொன்னதை 2ஆம் விசை திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை திருத்தி எழுத மாட்டாரு. அவர் அதை திருத்துகிறவர் அல்ல. அது உங்களுக்கு தான், அது உங்க பிள்ளைகளுக்கு தான், அது உங்க குடும்பத்துக்கு தான், அது உங்களுடைய வாழ்க்கையில தான் நிறைவேற போகும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், தேவன் ஒரு விசை சொல்லுகிறதை 2ஆம் விசை திருத்துகிறவர் அல்ல. அப்படின்னா மாட்ட மாட்டேன், நீ எப்படிப்பட்டன்னு தெரியும். ஆண்டவர் பேதுருவை பார்க்கும்போது, நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்லும் போதே கர்த்தருக்கு தெரியும், ஒரு நாள் இவன் என்னை மறுதளிச்சுட்டு போயிடுவான், ஒரு நாள் இவன் சபிப்பான், ஒரு நாள் இவன் கடவுளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒரு மனுஷன் கிட்டதான் போய் சொல்லுவாரு, நீ மனுஷனை பிடிக்கணும்ப்பா அப்படின்னால. கவனிங்க, உங்களுடைய பணத்தை பார்த்து, உங்களுடைய திறமையை பார்த்து, பொருளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, அதெல்லாம் பார்த்து உங்க மேல வாக்கு தத்தத்தை அவர் வைக்கிறவர் அல்ல. ஒன்னே ஒண்ணு நினைப்பான், ஒன்னே ஒண்ணு அவருக்கு தெரியும், இந்த வார்த்தையை நான் எப்படியும் அவனுக்கு நிறைவேற்றிடுவேன்னு அவர் பெரிய ஒரு சந்தோஷத்துல தான் உங்க மேல வார்த்தையை வைக்கிறாரே தவிர வேற ஒரு விஷயமும் கிடையாது. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி எத்தனை பேர் அதை பிலீவ் பண்றீங்க? உங்க வாக்குத்தத்தை நீங்க நிறைவேற்ற போறது கிடையாது, உங்க வாக்குத்தத்தை நீங்க போராட போறது கிடையாது. கர்த்தர் அவருக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க என்ன செய்வீங்க, எந்த விதத்துல நீங்க எல்லாம் வேலை செய்வீங்கிறது எல்லாம் தெரியும். பட் ஆனா ஒன்னே ஒண்ணு கவனிங்க, அவருடைய ஒரு கேரக்டரை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் வார்த்தைய ஒரு நாளும் மாற்றுகிறவரே கிடையாது.
அவருடைய வார்த்தை ஒரு நாள் சேஞ்ச் கூட, சின்ன திருத்தம் கூட பண்ண மாட்டார். நான் இப்ப நீங்க உங்க கையில ஒண்ணுமே இருக்காது. பட் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட காசு இல்லைன்னு. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். இப்ப நீங்க ஒருவேளை ஒரு சாதாரணமா ரன் பண்றதே கஷ்டமா இருக்கும். பட் ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஃபாலோ பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தும். அப்ப நீங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் தீர்காயுசை கொடுப்பேன் அப்படின்னா அடுத்த மாசம் நம்ம இருக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா அதற்கு மத்தியிலும் இந்த தீர்க்காயுசின் கிருபை வேலை செய்யும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஆண்டவர் சில பேரோட தீர்க்கமாய் பேசுறார். நீ உனக்கு உடம்பு கண்டிஷன், நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவதான். பட் ஆனா என் வார்த்தை உனக்கு உள்ள இருந்து உன் கல்லீரலை செயல்படுத்தும், உன் கணையத்தை செயல்படுத்தும், உன் குடலை செயல்படுத்தும், உன் ஹார்ட்டை செயல்படுத்தும், உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை என் வார்த்தை ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், நீ தீர்காயுசோட இருப்ப அப்படின்னா அந்த வார்த்தை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய வல்லமை. அந்த வார்த்தையை அவர் மாற்றவே மாட்டார். எப்படின்னா எரேமியாவினுடைய புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதாவின் ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், இப்ப ஆண்டவர் எரேமியா பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களில் நான் உன்னோடு பேசின முதற்கொண்டு இந்த நாள் வரை இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நீ எழுது அப்படின்னு. அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய ஃபாருக்கு கூப்பிட்டு சொல்றான், ஃபாருக்கிட்ட இந்த மாதிரி கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தக சூழலை எழுத சொல்றாரு அப்படின்னு சொல்லி எழுதுறான். அப்ப எரேமியா சொல்லும் போது எரேமியா ஃபாருக்கை நோக்கி, நான் அடைபட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமின்றி யூதா பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. இப்ப ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து பேசின எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நீ என்ன பண்ணு, ஒரு புஸ்தக சுருளை ரெடி பண்ணு. இந்த புஸ்தக சுருளை ரெடி பண்ணி நீ ஃபரூக் கிட்ட கொடுத்து நீ போய் அந்த கர்த்தருடைய ஆலயத்துல உபவாச நாள்ல நீ வாசி. என்ன, நீ ஜனங்கள் கேட்க வாசிக்கணும், யூதா கோத்திரத்தார் கேட்க வாசிக்கணும். அப்ப வாசிக்கும் போது அவருக்கு என்ன அப்படின்னா எரேமியா 36:7 சொல்லும், ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறி இருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது. இப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட இந்த புக்கெல்லாம் எழுதி கொடுக்குறார். இந்த சுருள்ல உள்ளதெல்லாம் எழுதி கொடுத்து நீ போய் வாசி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஃபாருக் அப்படிங்கிறவன் போய் என்ன செய்யறான், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறான். போய் கர்த்தருடைய ஆலயத்துல வாசிக்கும் போது அவன் ராஜாவின் அரண்மனைக்கு போய் சம்பிரதியின் அறையிலே பிரவேசித்தான். அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ராஜாவின் அரண்மனையில பிரபுக்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஃபரூக் இந்த ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை எல்லாம் வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அவர்கள் அவனை நோக்கி நீ கேட்க வாசி என்றார்கள். அவன் வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து ஃபாரூக்கை நோக்கி இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு அறிவிப்போம் என்றார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டு கொண்டிருக்கும் போது ஒருத்தன் போய் சொல்றான், நான் ராஜாவுக்கு போய் நான் சொல்றேன், நான் ராஜாவுக்கு போய் இதை கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த வார்த்தை எங்க போகுது அப்படின்னா ராஜா கிட்ட போகுது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ராஜா கிட்ட போகும்போது அந்த ராஜா அதை எப்படி ட்ரீட் பண்றான் அப்படின்னா, அவன் எரேமியா 36:18 அதற்கு ஃபாரூக் நமது வாயினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன். அப்ப சுருளை சம்பிரதியாகிய எலிசாமின் அறையிலே வைத்து ராஜாவின் இடத்தில் அரண்மனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசித்தார்கள். நல்ல கவனிங்க, இப்போ ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் எரேமியா கிட்ட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் புஸ்தக சுருளை எழுதி நீ போய் கர்த்தருடைய ஆலயத்துல ஜனங்கள் கேட்க, பிரபுக்கள் கேட்க, அதிகாரிகள் கேட்க, எல்லார்கிட்டையும் வாசி அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு எல்லாரும் கேட்க இந்த ஃபரூக் இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிறான். வாசிச்சா சில பேர் பயப்படுறாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இத ராஜாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம், ராஜா கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நல்ல நீங்க கவனிக்கணும். அப்பொழுது ராஜா ராஜாவை கிட்ட வாசிக்கும் போது அவன் என்ன செய்யறான்னா எரேமியா 36:21 அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்து கொண்டு வர எகுதியை அனுப்பினான். எகுதி அதை சம்பிரதியாகி எலிசாமின் அறையிலிருந்து கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவின் இடத்தில் இருந்த எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசிப்பான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. அப்ப ராஜா எப்படி இருக்காருன்னா, அவர் என்டர்டைன்மெண்டா ஒரு குளிருக்கு ஒரு ஏசி ஹால்ல இருக்கிற மாதிரி அந்த ஒரு குளிருக்கு இருக்கிற அறையில உட்கார்ந்துட்டு அவரு நெருப்பை வச்சு குளிர் காஞ்சிட்டே இருக்காரு. குளிர் காஞ்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த சம்பிரதி அவன்கிட்ட புக்கை வாசிக்கும் போது இப்படி வாசிக்க அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல எரேமியா 36:23 எகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா இவன் என்ன செய்யறான் பாத்தீங்களா, ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து, எப்படின்னா
பருக் எழுதின அந்த புஸ்தக சுருளை கட் பண்றான். கர்த்தர் சொல்ல, கர்த்தர் தான் எரேமியா கிட்ட சொல்லியிருக்காரு. எரேமியா சொல்ல பருக் எழுதின அந்த புஸ்தக சுருளை 2-3 பேஜ் கூட அவனால கேட்க முடியல. அத கேட்காம என்ன செஞ்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். கேட்காம நீ போ வெளியே, இதை கொண்டு போயிருன்னு சொல்லியிருக்கலாம். பட் இவனுக்குள்ள ஒரு வெறி என்னன்னா, அந்த புஸ்தக சுருளை வாங்கி அதை பீஸ் பீஸா கட் பண்றான். சுருளை அனைத்தும் சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருளை எல்லாம் என்ன பண்றான், கணப்பில் உள்ள அக்கினியினால் வெந்து போகும்படி கணப்பில் உள்ள அக்கினியிலே எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. நல்ல கவனிங்க, இது ஒரு பெரிய காரியம். இந்த புஸ்தக சுருளை எரிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பரவாயில்ல, நான் இந்த வார்த்தையின்படி நடத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லல. அந்த காரியத்துக்கு அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு நல்ல கவனிங்க. எரேமியா 36:27 ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பருக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இப்ப மறுபடியும் ஆண்டவர் எரேமியா கிட்ட பேசுறார். என்ன சொல்றாருன்னா, நீ திரும்ப வேறொரு சுருளை எடு, யூதாவின் ராஜாவைய யோயாக்கின் சுட்டறிந்த முதலாம் சூழலில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் எழுது. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, இது ஒரு ப்ராஃபட்டிக் மூமெண்ட். அதாவது கர்த்தர் ஒரு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை ஒரு தடவை மனுஷங்க அழிக்க நினைத்தாலும் ஆண்டவர் அதை திரும்ப எழுதுகிறவர். நான் இப்ப உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்க மேல வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எந்த மனுஷர்கள் சுட்டரிக்க நினைத்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாற்ற நினைத்தாலும், எந்த நோயின் வல்லமைகள் போராட நினைத்தாலும் ஆண்டவர் திரும்ப 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 எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, அகைன் அண்ட் அகைன் என் மேல வாக்கு தத்தம் கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ஆண்டவர் என் மேல வார்த்தைகளை பேசிட்டே இருப்பாரு. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது, எந்த பிசாசின் வல்லமைகளால் அழிக்க முடியாது, எந்த பொல்லாத மனுஷர்களுடைய சீற்றங்களால அழிக்க முடியாது. அவன் நினைச்சிட்டான் ஒரு சுருளை கட் பண்ணி போட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, அவன் வெட்டட்டும். அதே புஸ்தக சுருளை நீ மறுபடியும் எழுது, அதே புஸ்தக சுருளை மறுபடியும் என் வார்த்தைகளை எழுது. என் வார்த்தை என்னைக்கும் மாறாது. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அதை விட முந்தின வார்த்தைகள் எல்லாம் எழுதுன்னு சொல்லல. அப்பொழுது எரேமியா வேறொரு புஸ்தக சுருளை எடுத்து நேரியாவின் குமாரனாகிய பருக் எனும் சம்பரத்தில் கொடுத்தான். இந்த வசனம் முடியும் போது எப்படி வாசிக்கணும்னா, எரேமியா 36-32 நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா, அதிலே எரேமியா வாய் சொல்ல எழுதினான், இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை கனம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீ ஒரு சுருளை எடுத்து கிழிச்சேனா அதை மறுபடி கர்த்தர் உருவாக்கும் போது அதே மாதிரி உருவாக்க மாட்டார், இன்னும் அதுல வேர்டை ஆட் பண்ணுவார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை வாக்கு தத்தத்திலிருந்து பிரிக்க பிசாசு நினைச்சானா, அல்லது வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாதபடி மனுஷர்கள் போராட நினைச்சாங்கன்னா, இன்னும் உங்களுடைய வார்த்தைகள் ஸ்ட்ராங் ஆகும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? அந்த வாக்கு தத்தம் ஸ்ட்ராங் ஆகுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எரேமியா கிட்ட மறுபடியும் சொல்லும் போது, நீ அதே மாதிரி எழுதாத, இன்னும் அதுல ஆட் பண்ணு. பைபிள் அப்படிதான் சொல்லு, இன்னும் அதிலே வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது, அதுல இன்னும் அதிக தீர்க்க தரிசன வார்த்தைகள் சேர்த்து எழுதுவாரு. நீ ஒரு தடவை கட் பண்ணா, நீ எத்தனை தடவை கட் பண்ணு நினைச்சாலும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒரு சுருள் உண்டாகிட்டே இருக்கும். காரணம், வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுங்க, வார்த்தைக்கு பவர் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எவன் கேட்கிறானோ கேட்கலையோ, எவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க மேல இருக்கிற வாக்கு தத்தம் நீங்க ஒருவேளை உங்க கணவர்கிட்ட சொல்லலாம், உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம், இல்ல அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம். ஒருவேளை அதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம தெரியாம இருக்கலாம். உங்களுக்கே இந்த வாக்கு தத்தத்தின் மகிமை இன்னும் புரியாம இருக்கலாம். ஒருவேளை சிச்சுவேஷன் நினைச்சு நிமித்தம் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே பின்வாங்கினாலும் கொடுத்தவர் பின்வாங்க போகிறது இல்லை. காரணம், அவருக்கு நல்லா தெரியும், ஒரு மேல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எல்லா தேவதூதர்கள் முன்னிலையிலும் எல்லா பிசாசினுடைய வல்லமைகளுக்கு முன்பதாகவும் இந்த வார்த்தைகளை அந்த மனிதர்கள் சுமந்து கொண்டு தெரியுறாங்க. ஏன்னா அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்குது. இப்ப நீங்க நடந்து போகும்போது உங்களை பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, உங்களுக்கே தெரியாது, உங்க மேல அவருடைய நெற்றியில உங்க நாமம் இருக்குது, உங்க மேல அவருடைய வார்த்தை இருக்குது, உங்க மேல அவருடைய கிருபை இருக்குது, உங்க மேல அவருடைய அபிஷேகம் இருக்குது. உங்களுக்கு ஒரு தீமை வருதுன்னா அது எப்படி அந்த தீமை கிரியை செய்யும் தெரியுமா? அவருடைய வார்த்தை தோக்கும்னா உங்களுக்கு தீமை வரும். அவருடைய வார்த்தை தோக்கும்னா அது உங்களை மேற்கொள்ளும், உங்களோட போராடும், உங்களோட யுத்தம் பண்ணும், உங்களோட ஃபைட் பண்ணும். அதனாலதான் ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லும் போது நான் அழகா ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2 பதத்துல கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுவார். அப்படின்னா உன்னை மனுஷங்க உன் கூட போராடுவாங்க, எரேமியா நான் உன்னை காத்துக்கொள்வேன். அந்த மனுஷங்க ஒருவேளை உன்னை போராடி ஏதாவது ஒரு தீமையை உனக்குள்ள கொடுப்பாங்க, எரேமியா நான் ரட்சித்துக் கொள்வேன். இதுதான் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அந்த நல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நல்ல வலது கரத்தை உயர்த்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், எத்தனை தீமைகள் உங்களோடு போராடினாலும் பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்னா, உங்க அந்த பிள்ளைகள் எந்த அன்லிமிட்டடான காரியங்களுக்குள்ள போனாலும்
கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அந்த வாக்கு தத்தம் உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தே தீரும். நான் உன்னோடு வழக்காடுகளோடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார்னா அந்த வார்த்தை எப்படி தெரியுமா கிரியை செய்யும்? எந்த ஒரு போர்ஷன்ல உங்க பிள்ளைகள் இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் வாக்கு பண்ணுவார். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஃபைட் பண்ணுவார். அந்த வாக்கு தத்தம் அந்த இடத்துல கிரியை செஞ்சுட்டே இருக்கும். மனுஷங்க போராடுவாங்க, சூழ்நிலைகள் போராடும், பொல்லாத மனிதர்கள் போராடுவாங்க. பட் நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய கவரேஜா இருக்கும். ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சாதாரணமா ஒரு ராஜா நினைச்சிட்டான், எவனோ ஒருத்தன் வந்து வாசிக்கிறான், எவனோ ஒருத்தன் வந்து என்னைய பத்தி தப்பா சொல்றான், எவனோ ஒருத்தன் சுருள் எழுதி யாரோ ஒருத்தர் கொடுத்து நான் வாசிக்கிறத கேட்கறதுக்கான. பட் எந்த சூரியக்கத்தை எடுத்து அவன் எந்த கணப்புல போட்டு எதை எரிச்சு போட்டாலும் ஆண்டவர் சொல்ல, நீ எத்தனை தடவை என் வார்த்தைகளை நீ டெலிட் பண்ணணும்னு நினைச்சாலும் மறுபடியுமா நான் என் பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை எழுதிட்டே இருப்பேன். இதுதான் கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்றேன். எந்த பிசாசின் வல்லமைகளை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு, எந்த பிசாசின் வல்லமைகள் உங்க மேல வந்து வாக்குத்தத்தத்தை அழிக்க நினைத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தின் பவர் கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை அதிகரித்து கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் அது குறையாது. நல்ல கவனிங்க, இதுதான் ஆண்டவருடைய வல்லமை, இதுதான் ஆண்டவருடைய மகிமை, இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய பவர். ஒரு தடவை அழிச்ச உடனே அவன் நினைச்சிட்டான் மறுபடியும் சுருள் உருவாகாது, மறுபடியும் சுருள் வராது, நான் இதை வெட்டிட்டா எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். ஓ, அப்படி கிடையாது. ஆண்டவர் எழுது மறுபடியும் சொல்லுவார் இதயமையாட்ட, அவன் சுருளை கட் பண்ணி தீலதிக்கு போட்டுட்டான். அவன் நினைக்கிறான் மறுபடியும் ஒண்ணுமே நடக்காது, மறுபடியும் நீ எழுது, மறுபடியும் பருக்கவும், மறுபடியும் எழுதும் போது சொல்லுவார், நீ அதை மட்டும் எழுதாத, இன்னும் அநேக வார்த்தைகளை சேர்த்து எழுது. நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த யோயாக்கிம் எந்த சுருளை எந்த கணப்புல போட்டு எரிச்சானோ, இந்த எரேமியாவினுடைய புஸ்தகம் சொல்லும், அதே நெருப்பு அவன் வைத்து இருந்த அரண்மனையை தீ கொளுத்துவாங்க. அவதே நெருப்புனால கர்த்தர் அத்தனையும் சுட்டரிப்பார். இதுதாங்க வார்த்தைக்குள்ள பவர். எந்த மனுஷன் எந்த வார்த்தையை அழிக்க நினைத்தாலும் அந்த வார்த்தை அவங்களை கட்டாயம் பழிவாங்கும். உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை யார் எதிர்த்தாலும் நல்ல கவனிங்க, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறத நிரூபிக்கும். பட் உங்களோடு போராடினதுக்காக அந்த வார்த்தை அவங்களோட யுத்தம் பண்ணும். இந்த யோயாக்கிம் குளிர்காலத்துல கொண்டு வந்த வார்த்தை யார் கொடுத்தது, கொண்டு வந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு தெரியாம செஞ்ச ஒரு காரியம். நீங்க அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவன் இருந்த இடத்தை, அவனுக்குள்ளாண்ட எல்லாவற்றிலும் எந்த வார்த்தையை தூக்கி அவன் நெருப்புல போட்டானோ அதே நெருப்பு அந்த வீட்டையும் அரண்மனையும் அவனையும் பட்சிக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக யாரும் நிக்க முடியாது. அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒன்னும் நிக்க முடியாது. அந்த வார்த்தை உருவாக்கும், அந்த வார்த்தை நடத்தும், அந்த வார்த்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து உங்களுக்கு சகலத்தையும் உருவாக்கி தரும். அந்த வார்த்தை உங்களோட டிராவல் பண்ணும். எந்த ராஜாங்கத்தினாலோ, எந்த அதிகாரத்தினாலோ, எந்த பிரச்சனையினாலும் உங்க மேல வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் மட்டும் ஒரு நாளும் குறையவே குறையாது. உங்க மேல வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் மட்டும் ஒரு நாளும் குறையப்படாது. நல்ல கவனிங்க, மறுபடியும் நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு அது குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை மனுஷங்க அழிக்கிற மாதிரியா நினைச்சாங்கன்னா அது இன்னும் அதிகமாகும், இன்னும் பெருகும், இன்னும் அதனுடைய உக்கிரம் அதிகமாகும், அந்த வார்த்தை தீவிரமாகும். அதனாலதான் எரேமியாவுக்கு சொல்வார், என் வார்த்தைய நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். அதுதான் ஆண்டவருடைய பவர். அந்த வார்த்தை டவுன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை அந்த இடத்துல செயலிழக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தையினுடைய வேகம் அதிகமாகும், அந்த வார்த்தையினுடைய உக்கிரம் அதிகமாகும். அந்த வேர்டு உங்க மேல தங்கும், அந்த வார்த்தை உங்க பிள்ளைகள் மேல தங்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், வசனத்தை பிலீவ் பண்ணணும். அவருடைய வார்த்தையை நீங்க பிலீவ் பண்ணா போதும். அதனாலதான் சங்கீதத்துல இருக்கும், நான் இன்னைக்கு உங்க வசனத்தை நான் நம்பலைன்னா நான் இன்னைக்கு இல்லாம போயிருப்பேன், நான் இன்னைக்கு இல்லாம போயிருப்பேன். ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்த அந்த வார்த்தை, நீங்க உயிர்ப்பித்த அந்த வசனம், நீங்க சோர்ந்து போகும்போது, நீங்க உங்களுடைய இருதயம் பயத்தினால நிரம்பும் போது, அல்லது பிரச்சனைகளை குறித்து நீங்க கிளம்பும் போது, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தர்றது என்ன தெரியுமா? வார்த்தையை தருவார், வசனத்தை தருவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் மேல அந்த வாக்குத்தத்தத்தை வச்சிருக்காரு. அந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீ வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருக்க நீ நினைக்கிற, வாக்குத்தத்தம் எங்கேயோ இருக்குது, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனையோ காலங்கள் கடந்து போச்சு, ஏன்னா அதனுடைய எல்லைக்குள்ளே நான் வரல அப்படின்னு நீ சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், அந்த வார்த்தை கொடுத்த நீங்க மறந்திருக்கலாம், ஆனா கொடுத்தவர் மறக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை ஒரு சில காலகட்டங்கள் நீங்க பிலீவ் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது காரியம் வரும்போது அதை வச்சு செபிக்கிறதுக்கோ,
அல்லது அதை வச்சு நீங்க பிலீவ் பண்றதுக்கு உங்களுக்கு முடியாம போலாம். பட் ஆனா அந்த வசனம் மறுபடியுமா இறங்கும். அது உங்க கூட தான் இருக்குது. இந்த வார்த்தை உங்க கூட தான் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இந்நாள் வரையிலும் உங்களுக்கு கிரியை செஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவர் அருமையா இந்த வேலையில உங்களோட சொல்றேன். அவருடைய வார்த்தையை பிலீவ் பண்ற உங்க மேல, அவருடைய வார்த்தையை பிலீவ் பண்ற உங்க குடும்பத்துல, அவருடைய வார்த்தையை பிலீவ் பண்ற உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வெட்கத்தை விட மாட்டார். ஆண்டவர் அருமையா நான் ஆக்சுவலா கிறிஸ்டின் ஃபேமிலி கிடையாது. பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும். 5th எனக்கு ஒரு டீச்சர் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. சிஎம்எஸ் ஸ்கூல்ல. ஆக்சுவலா அந்த பைபிளை நான் படிக்க மாட்டேன். பட் ஆனா என்னுடைய எல்லா ஸ்கூல் புக்லயும் அந்த புதிய ஏற்பாடு புக்கோட இருக்கும். எனக்கு அது ஒரு நாளும் படிச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும். இயேசுடைய தகப்பன் யோசேப்பு, இயேசுனுடைய தாய் மரியாள். இந்த ஒண்ணு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த புதிய ஏற்பாடு அவங்க கொடுத்த அந்த புதிய ஏற்பாடை நான் பைபிள் என்னுடைய புக்ல நான் 5th 6th 7th 8th எல்லா இதுலயுமே ஜஸ்ட் கூடையில தான் நான் கூடைய தான் கொண்டு போனாலும் அந்த புதிய ஏற்பாடு இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, நீ இது ஏன் வச்சிருக்கிற, இதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து புக்கோட வச்சிருக்க கூடாது. பட் நான் எங்க இருந்தாலும் என்னுடைய பேக்ல புதிய ஏற்பாடு ஒண்ணு இருக்கு. நான் அதெல்லாம் அப்ப எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த காலங்கள்ல இந்த வார்த்தையின் மேல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய அபிஷேகம் நான் யோசிப்பேன். ஒன்ஸ் நான் அந்த வார்த்தையை கனம் பண்ணேன், எதுவுமே எழுதிருக்கனால அந்த பைபிளை வந்து பத்திரமா வச்சிருப்பேன். எல்லா புக்கும் கிழிஞ்சிருக்கும். எல்லா புக்லயும் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்காது, கடைசி பேஜ் இருக்காது, எந்த பேஜுமே இருக்காது, எல்லா நோட்டும் கிழிஞ்சிருக்கும். பட் ஆனா அந்த பைபிளை மட்டும் கவர் பண்ணி உள்ள வச்சிருப்பேன். சோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதுதான், நீங்க வார்த்தையில நீங்க நின்னீங்கன்னா, வசனத்துல நின்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கவரேஜ், அதுதான் உங்களுக்கு பெரிய இன்சூரன்ஸ். இந்த வார்த்தையை வச்சு ஜெபம், அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம், அந்த வார்த்தைய ஆண்டவருடைய வார்த்தையை ஆராதனை பண்ணுங்க, வார்த்தையை ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவரே உங்க வார்த்தை மகிமை உள்ளதுன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தை எனக்கு நிறைவேறும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை ஹானர் பண்ணி உங்களுக்கு கர்த்தர் கனப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் குறைபட போறதில்ல. ஆண்டவரே, எத்தனை மனுஷங்க அதை கிழிக்கலாம், எரிக்கலாம், சுட்டரிக்கலாம், எத்தனை மனுஷங்க